செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா காலம் காலம் சொல்ல வேண்டும் யாரோ அறிவா நேரத்திலே நான் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது பைக்கில் வரவங்க லிஃப்ட் கொடுப்பான்னு பார்த்தா ஒரு நாயங்கானா சும்மா வரும்போது டர்ரு புர்ரு டுர்ருன்னு போயின்னு பானுங்க. ஒரு தம்மை போடலாம். புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடு. இந்த கேடு லவ் ஃபெயிலியரோட பசங்களுக்கு பரவாயில்ல. எவனோ ஒருத்த வந்து நிற்கிறான். ஆஹா, என்ன தம்பி கால் நடக்க முடியாது. அண்ணனுக்கு உட்காந்து இறக்கி விட்டுதில்ல. ப்ளீஸ் தலை, ப்ளீஸ் தலை, ப்ளீஸ். உண்மையால் நடக்க முடியாதா? ஆமாம் தலை, அந்த 4வது உட்காந்து இறக்கி விட்டுதில்ல. சரிப்பா ஏறு. பங்கு செம்மையாக இருக்குதுல்ல. இந்த ட்ரெஸ் இந்த பட்டு ரொம்ப தேங்க்ஸ் தலை. சரிப்பா ஓகே 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 தலை. ஃபோன் பண்ணி தலை. சரிப்பா சரிப்பா. எம்பிங்க வா. நீ நடப்பையா? தலை வந்து எப்பயாவது அப்பப்போ இப்போ நடப்பேன். உங்களை பார்த்த சந்தோஷம் நான் நட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் பொய்யா சொல்கிற? டேய், இன்னொரு ட்ரிப் நீங்கள் பொய் சொல்லிட்டு யார் வண்டியில் ஏறத பொய் சொன்ன தொலைச்சிருவேன் பார்த்துக்கோ. உன்னை இனிமேல் இங்கே எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஒன்றும் இல்லை தலை, அதெல்லாம் ஓகே 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 தலை, ஓகே தலை. என்ன பண்ணிட்டு இப்படி போட்டு வச்சுன்னு போகிறான். கையில் மாட்டி வச்சேன். ஐயோ, திரும்ப வந்துட போகிறான். கண்ணாடி பூச்சா? நான் அந்த இதில் இருக்கிற அட்ரஸ் எந்த ஏரியாவாண்ணா? ஆமாண்ணா. ஓகே ஓகே. பா செம்ம வெயில். ஏசி பஸ்ஸில் தான் வந்தேன். இந்த ரூட்டில் ஏசி பஸ் இல்லையா? கிடையாதுங்க. இல்லையா? இல்லை ஆப்பிள் ஜூஸ் இருக்கா கடையில்? இல்லையா? ஓகே, வடை எடுத்துக்கிறேன். ஒரு வடை எடுத்துக்கிறேன். பப்போட செம்மையாக இருக்குது. ஒரு 4 கிரவுண்டு இடம், 4 BHK பங்களா, ஒரு ஸ்விம்மிங் பூல். இது எவ்வளோ வருங்க? தெரியாது. தெரியாதா? ஒரு பீடி கொடுங்க. அதை பேசி பீடி வாங்கி குடிக்கிற நாய் பங்களா எவ்வளோன்னு கேட்குது. டீ என்ன பண்ணுற? சாப்பிட்டியா?
டேய் பீடி காசு கொடுத்து போடா அது ஏற்காத மாதிரியே போகிறான் பாரு ஃப்ராட். ஹலோ, நான் தான் ராம். பர்ஸில் ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்களே, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நான் பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு பண்ணுறேன், கால் பண்ணுறேன். பிரதர், நீங்கள் வினோத் தானே? ஆமாம். உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சாதி இருக்காங்களா உங்களுக்கு பிரதர்ண்ணா? சுவாதி தெரிலங்களே யாருன்னு. சுவாதி தெரியாதா? ரவுண்டு ஃபேஸு கலராக இருப்பாங்களே, சுவாதி தெரியாதா? ஹலோ, சொல்கிறேண்ணா. எங்கே இருக்கீங்க? இதோ வந்துட்டே இருக்கேன்டா. 5 minutes பாய். பிரதர், அது சுவாதி. சாரிங்க, டைம் இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளில போகணும். ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போகிறீங்க? ஆமாம். ஏன்னா அந்த மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுறீங்களா? ஏறுங்க. ஓகே, தேங்க்ஸ். செம்ம வண்டி. ஏன் இது நிறுத்தினீங்க? நான் வர வேண்டிய இடமே இதுதான். இதுக்கு மேலே இறங்கி நடந்து போய்க்கோங்க. பிரதர், நாளைக்கு மீட் பண்ணலாம்ல நம்ம? நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்கள் நம்பரு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர், நோட் பண்ணிட்டேன். நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இப்போ கிளம்புங்க. ஓகே பிரதர். டேய் பொக்கா, ஏண்டா பரதேசிகளா, டைமுக்கு கால் மட்டும் பண்ணுறீங்க, டைமுக்கு வர தெரியாதாடா? அதை விடுறா, விசா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். எம்எஸ் கன்ஃபார்ம். இன்னும் 4 மாதத்தில் யூஎஸ். ஓ, அப்போ இன்னைக்கு ஒரு ட்ரீட் இருக்கு. ட்ரீட்டா? நான் எதுக்கு? அட கஞ்சன் நாயே. ஏய், இவனா கேள்றா. நான் என்னத்துக்கு ட்ரீட் வைக்கணும்? அதான் உங்கள் அப்பா பாரமண்டை இருக்க பிளான்ட் பார்த்தாதுன்னு இன்னொரு பிளான்ட் வச்சு நீயே ராஜா நீயே மந்திரின்னு வாழ்னு வச்சு கொடுத்துருக்கான். அதுக்கு தான்டா ட்ரீட்டு. நாங்கள் வைக்கிறதா இருக்கட்டும், இருக்கட்டும், நீ நீ எப்போ எப்போ வைக்க போற? நான் எதுக்கு ட்ரீட்டு? வீட்டில் பொண்ணு வேற பார்த்துட்டாங்க. இன்னும் 4 மாசத்துல கல்யாணம். அதுக்கப்புறம் அட பாவீங்களா. நான் வச்சுப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன போகலையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து போனாலும் தான் மறுபடியும் வந்தேன். இவங்க தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். ஹலோ, சுகு. ராம். நான் புகழேந்தி. புகழேந்தியா? நைஸ் நேம். உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பாதி இருக்காங்களே, அவங்களோட தம்பி தானா? ஸ்வாதியா? எந்த ஸ்வாதி? ரவுண்டு பேஸு கலையாக இருப்பாங்களே, எந்த ஸ்வாதி? மச்சி, ஆமாம் மச்சி, இந்த பையனும் அப்போலேருந்து யாரோ சுவாத்தின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருன்னே தெரில, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. வந்துட்டிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அக்கா மீட் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமாம், நாளைக்கு மீட் பண்ணலாம். அடிங்க, நாளைக்கு 4 மணிக்கு ஃப்ளைட்டு. கோவா கிளம்பணும், மறந்துட்டியா? ஓ ஷிட், நான் மறந்துட்டேன். நாளைக்கு நாங்கள் கோவா போகிறோம். வரதுக்கு 1 வீக் ஆகும். ஐயோ, நாளைக்கு மீட் பண்ண முடியாதா? சான்ஸே இல்லை, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவோம். போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். ஓ, உங்கள் நம்பராவது கொடுங்க பிரதர். ஓ, நம்பரா? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள், உங்கள் நம்பர் சொல்லுங்கள். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர், நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே ஓகே, நான் ஃபோன் பண்ணுறேன். சரி, ஓகே கிளம்புங்க. கிளம்புறேன். மச்சான் ஸ்வாதிடா. அப்படிங்க போங்கடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் மெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா? அவங்க தானா? கன்ஃபார்மாக அவங்க தானா? ஓ, அழாதீங்க. நான் இருக்கேன், பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். நான் கூப்பிட்றேன்.
மச்சான் என்னடா ஆச்சு? வண்டி ஒர்க் ஷாப்பில் விட்டியா? விட்டுட்டோம்டா. இதுதான் அளவா குடிக்கணுங்கிறது. மறுநாய் மோர் குடிக்கிற மாதிரி மரமரம் குடிக்க வேண்டியது. மச்சான் யாரு ஆளா? வேற யாரோ. ஹலோ யாரு? ஹலோ யாரு? ஹலோ யாரா இது? ஃபோன் பண்ணிட்டு பேசவே மாட்றாங்க. டே டவர் வந்துருக்க, திரும்பி கால் பண்ணி பாடுறா. பிஸின்னு வருது மச்சான். லவ் லவ் மச்சான் யாரோ கால் பண்ணிட்டு எனக்கும் பேச மாட்டேங்கடா. உனக்கு வந்து நம்பரை கேட்டு. மச்சான் எனக்கும் அதே நம்பர் வந்தாடா கால் பண்ணிருக்காங்க. எவனோ நம்மக்கிட்ட விளையாடுறான்டா. மச்சான் எனக்கும் எவனோ கால் பண்ணுறான்டா. மச்சான் அவனே தான்டா அதே நம்பரில் இருந்தாண்டா வந்திருக்கு. எவனா நம்மகிட்டே விளையாட்டு காமிக்கிறது. ஹலோ ஹலோ யாரா நீ ஃபோனை பண்ணிட்டு வாயில் ஏதோ வச்ச மாதிரி பேசாமல் இருக்க? கையில் கச்சனா செத்துறா நீ. வேடா ஃபோனை. மச்சான் அவன் ஃபோன் ஒரு வேளை ரிப்பேராக இருக்குமோ? அவன் நம்மளுக்கு தெரிஞ்சவனா தான்டா இருப்பான். ஒருவேளை காலையில் வந்தவனா இருப்பானோ? இல்லைடா அப்படி தெரில. எவனோ வேணும்னு பண்ணுறான். அதான் பங்காளி திட்டான்ல, இனிமே ஃபோன் வராது. பயந்து இருப்பான். யாரா நீ? வினோத்தா? ஆமாம் நீ யாரு? அட்டிங்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மத்திய கலை பஸ் ஸ்டாப் காஃபி ஷாப் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அடிங்க நீ என்ன அடிப்பியா? நான் உன்னை சாவச்சிருவேன்டா. நான் எதுக்குடா உன்னை பார்க்க வரணும்? நீ வேடா என்ன பார்க்க? என் ஏரியாவில் இருக்க காஃபி ஷாப்புக்கு நீ வேடா. நீ என்ன பார்த்துடலாம். உனக்கு அம்மா இருக்கா? இருக்காங்க. ஏன்? அப்பா இருக்காரா? இருக்காரு. என்னப்பா? நீ உண்மையாலுமே உங்கள் அப்பனுக்கே பிறந்திருந்தா நான் சொன்ன இடத்துக்கு வாடா. அடிங்க யாரை பார்த்து என்னடா சொன்ன? நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நீ சொன்ன இடத்துல நான் இருப்பேன்டா. நீயும் உங்கள் அப்பனுக்கே பிறந்திருந்தா தைரியம் இருந்தா வாடா. உன் சாவு ஏங்கல்டாடா. செத்துறா நீ. எங்களையும் அதே இடத்துக்கு வர சொல்லியிருக்கான்டா. செத்தான்டா அவன். சாவு நம்ம கையிலடா. மச்சான் நைட்டு செம்ம மப்புடா. அவன் சொன்ன அந்த வார்த்தையில் மப்பு ஃபுல்லாக இறங்கிடுச்சுடா. நைட்டு தூக்கமே இல்லைடா. எனக்கும் தான் மச்சான். ஆமாம் மச்சான். டேய் மச்சான் அந்த நாய் சொன்ன காஃபி ஷாப் இதுதானே? ஆமாம் மச்சான். டைம் என்ன? 4:40. இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம அப்பனுக்கு தான் பிறந்தோன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த நாயும் ப்ரூவ் பண்ணுறானா பார்த்துடலாம். வந்தானா அவன் செத்தான்டா. ஆமாம் மச்சான். பெஞ்சரா கத்தி வச்சு என்ன பண்ண போகிறான்? மச்சான் பிரச்சனைலாம் வேணாண்டா, பேசிக்கலாம்டா. டேய் ஆமாண்டா மச்சான். அடிங்க மூடுங்கடா பொட்டக்கு. தைரியம் இருந்தால் என் கொடுங்க இல்லை ஓடிடுங்கடா. மச்சான் ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுறா? எவனோ ஒரு மொக்க பீஸ் ஃபோன் பண்ணியிருக்கான், அதுக்கு போய் இப்படி டென்ஷன் ஆகுற? சப்ப மேட்டுடா. போடா கிறுக்கு. எதிரா உனக்கு சப்ப மேட்ரு? நம்ம அப்பனுக்கே பிறந்திருக்கேன்னு கேட்குறான். அது உனக்கு சப்ப மேட்ரா? இன்னைக்கு அவன் முடிஞ்சான்டா. இன்னைக்கு அடிவாங்க போட மாட்டான். நான் ஒன்றும் பொட்டல, நானும் எங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கேன். இன்னைக்கு அவன் வரட்டும், நான் போடுறேன், நீ பாரு. எடுறா அந்த தண்ணியை. நம்ம தான் எடுக்கணும் போல. நான் உன் லைம் ஜூஸ். நீ தான் நைட் எங்களுக்கு ஃபோன் பண்ணியா? நான் தான் ஃபோன் பண்ணேன். எங்கள் அக்கா தான் ஃபோன் பண்ணி கலாய்க்க சொன்னாங்க. எது உங்கள் அக்காவா? ஆமாம். உங்கள் அக்காவை எப்படிலாம் கலாய்க்க சொன்னா? யார் அவ? நான் பார்த்தே ஆகணுமே. ஏய் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. இன்னும் 1 hour தான் இருக்குது. கிளம்பணும். 1 hour இருக்குடா, பார்த்துட்டு போயிடலாம்டா. தம்பி லைம் ஜூஸ் சாப்பிட்றியா? ஆமாம் இவனை மறந்தாச்சு. நான் இன்னொரு லைம் ஜூஸ்ண்ணா.
குடிப்பா. மணி என்ன பண்ணுறான்? வர்றோம் சே அவனை கடையிலே பிறந்திருக்கணும்டா, விட்டோம்டா. என்ன கொய்யால நேற்று நைட்டு கலாய்க்கின்ற பேரில் அப்படி திட்டுறா? உங்கள் அக்கா அப்படி தான் கலாய்க்க சொன்னாலா? சொல்கிறா. ஃபோன் அட்டன் பண்ணுறேன். ஹலோ அக்கா. ஆ வந்துருக்கு. ஆமாம். ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்துருக்கேன். அப்படியா? அப்போ ஆஃபீஸ் ஒன்று கூப்பிட்டு வந்துட்டா? நம்ம கம்பெனி ஆஃபீஸ் ஒன்று கூப்பிட்டு வந்து நான் வெயிட் பண்ணுறேன். அக்காவா ஃபோன் பண்ணது? ஆமாம், அக்கா தான் ஃபோன் பண்ணிச்சு. ஆஃபீஸ் ஆண்ட வர சொல்லிச்சு, கம்பெனி ஆஃபீஸ் ஆண்ட. கம்பெனியா? என்ன கம்பெனி? பென்ஸ் கார் இருக்குல்ல, அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அக்காவோட கம்பெனி. என்னது அக்காவோட கம்பெனியா? அக்காவோட சொந்த கம்பெனி. என்னது உங்கள் அக்கா அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம் மச்சான், அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வாடா சீக்கிரம் கிளம்பலாம், டைம் ஆச்சு. வா சீக்கிரம் போல வா. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி கண்டிப்பாக அக்காவை மீட் பண்ணி ஆகணும். வாங்க போகலாம். டேய் மச்சான் என்னாச்சுடா? மச்சான் தலை சுற்றுத 2 பேத்துக்கும். டேய் எனக்கு அப்படி தாண்டா இருக்குது, நான் தான் அப்போவே சொன்னேன்ல. சரி வாங்க, டைம் ஆச்சு, அப்புறமேல வந்து போகலாம்டா. பேசலாம்டா. டேய் யாரா நீ? உங்கள் அக்காவுக்கா நீ ஏமாற்றி கூட்டின்னு வந்து கட்டி போட்டு வச்சிருக்க? ஒழுங்காக அவுத்து விட்டுரு, இல்லைனா செத்த. டேய் நாயே, ஒழுங்கா அவுத்து விட்றலாம், செத்துறா நீ. டேய் யாரா நீ? அவுத்துடுறா, கோவா போகணும்டா, டைம் ஆச்சுடா. கத்தி நம்மளை கொலை பண்ண. சவுண்ட் என்னன்னு தெரியுமாடா? உங்கள் சவுண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு சாவ போகிறேன், நான் உங்களுக்கு கொலை பண்ண போகிறேன். நான் யாரா? இந்த இடத்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள ஞாபகம் இருக்கான்னு பாரு. மச்சான், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு எய்ட்ஸ் நோயோடு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் தானா? டேய் அந்த பொண்ணு கழிச்சு வந்ததுக்கு நாங்கள் எப்படா காரணமாக முடியும்? அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைடா. அவுத்துடுறா. அவுத்துடுறா. டேய் அவுத்துடுறா. ஆமாண்டா, அந்த பொண்ணுக்கு உங்களால் தான்டா எய்ட்ஸ் வந்துச்சு. நீங்கள் தான்டா காரணம். அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியுமாடா? ஏன் வண்டி நிறுத்தின? கொஞ்சம் இறங்கு.
ரணி அந்த வடை செட்டி மண்டை ஓவரா பண்ணுறான். யாரு? அவன் தான் நம்ம ப்ராஜெக்ட் டீம் லீடர். ஓ அவரா? ஏன்? உன்னை பார்த்தா மட்டும் வலிகிறான், என்கிட்ட எரிஞ்சு விழுவுறான். டீம் லீடராக போயிட்டான். இல்லை காதலே 4 அப்பா போயிருப்பேன். அது கூட பரவாயில்ல, 4 மாதம் எனக்கு ஜூனியர். நீ உன்னை ப்ராஜெக்ட் ஹெட்டாக போட்டான், என்ன உனக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டான். சரி விடு, அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. பரவாயில்ல, நீயும் அழகா அறிவாக தான் இருக்க. உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது எனக்கு பெருமை தான். ரணி உன்ட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன், சொல்ல முடியல. என்ன? ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்க. இது நீ நிறைய வாட்டி சொல்லிருக்க. ஆமாம், ஐ லவ் யூ. ஏய் என்ன விளையாடுறியா? நீ எனக்கு எப்பவுமே நல்ல ஃப்ரெண்டு தான். அதுவும் இல்லாமல் எனக்கு 6 மாதத்தில் மேரேஜ் நடக்க போகுது. என்கேஜ்மெண்ட் கூட வந்தல. இப்போ என்ன காமெடி பண்ணிக்கிட்டு வண்டி எடு போகலாம். ஒரு நிமிஷம். பரதேசி நாயே, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது காலிலே விழுந்துட வேண்டியது. எல்லாம் முடிஞ்சதும் கழட்டி விட பார்க்குறது. மவடை இன்னும் 10 நிமிஷத்தை வரல, செட்டடா வாடா நாயே. ஓகே ஓகே ஓகே. யார் ஃபோனில்? ஃபோனில் பாட்டி கூப்பிட்டாங்க. பாத்ரூமில் வலிக்குள்ட்டாங்களாம், அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும். நீ வேணால் நடந்து போறியா? நாளைக்கு மீட் பண்ணலாம். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் போய்க்கிறேன். நீ சீக்கிரம் பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. போயிட்டு ஃபோன் பண்ணு. நீ கிளம்பு, டைம் ஆச்சு. பாட்டியை போய் பாரு. நம்ம நாளைக்கு ஆஃபீஸ் மீட் பண்ணலாம். பாய். லைசன்ஸே எடுக்காமல் வண்டியை ஓட்டலாம் பார்த்தா முடியலையே. இன்னொரு நாள் மாட்டுவேன், கவனிச்சுக்கிறேன். செம்ம பீஸ் கூட அம்மா மச்சான், செம்ம ஃபீடா பண்ணியாகணும்டா. முடியலடா, கண்டிப்பாக நீ முடிச்சலாம்டா. செம்ம பீஸ் மாட்டிருக்கும். சரி கேன வண்டி ஓரம் கட்டுறோம். மச்சான் வேணாம்டா, வீடு வரைக்கும் போகல. மச்சான் டேய் வேணாம்டா, போயிடலாம்டா. ஏய் யாரா நீங்களா? ஏய் பேர் என்னடி? அடிங்க சொல்றி. ஒழி விடுறா. ஏய் சரி வா. விடுங்கடா. என்னடா வேணும் உங்களுக்கு? போறோம் கூட. எங்கே வர்ற? போ. வா. மச்சான் ஓவரா கத்துறான். ஏதோ இருக்க போறான். இருடா அந்த கிட்ட எடுத்து முதல்ல சேர்றா. நீ வெயிட் பண்ணு, நான் கூப்பிடுறேன். மச்சான் சீக்கிரம் புடிச்சு கூப்பிடு. மச்சான் வெயிட் பண்ணு, போலாம். மச்சான் ரொம்ப பயமாக இருடாடி, நீ போயிடணும்டா. ஏய் என்னடா பார்த்துட்டு போயிடுடா. சீக்கிரம் வந்து டேய் இப்படா. மச்சான் டேய் வேணாம்டா, போயிடலாம்டா. அடிங்க ஓசில போயிட்டு வரியா? போடா போடா. மச்சான் செம்மையாக இருந்தாடா. ஏய் என்ன உயிர் இருக்கா? ஆமாம் மச்சான், மனைவிட்டே இருக்காடா. சரி இரு, நான் ரவுண்ட் போயிடுறேன். டேய் கூட்டு வாடா. கிளம்பலாம்டா. பாப்பா, உன்னோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட் காலையில் தான் வந்தது. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் வேறு வழி இல்லை, சொல்லியே தான் ஆகணும். உனக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. உனக்கு எய்ட்ஸ் நோய் அட்டாக் ஆகிருக்குப்பா. இனி ஒன்றும் எங்களால் பண்ண முடியாது. இனிமேல் இருக்கிற காலத்தில் ஒழுக்கமாக இரு. உங்ககிட்ட இருந்து யாருக்கும் பரவாமல் பார்த்துக்கோ. மனசை தேர்த்திக்கோ, தைரியமாக இரு. பில்லு 4500 ருபீஸ்ப்பா. கவுண்டரில் பே பண்ணிவிட்டு கிளம்பு.
6 மாதத்தில் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கிறாங்க. எய்ட்ஸ் வந்தது தெரிஞ்சு அவங்க வீட்லேயும் ஒதுக்கிட்டாங்க, சொந்தக்காரங்களும் ஒதுக்கிட்டாங்க. ஊர்லேயே இருக்க முடியாமல் சென்னைக்கு ஓடி வந்து எய்ட்ஸ் மறுவாழ்வு மையத்தில் தங்கியிருக்கிறான். பாவண்டா அந்த பொண்ணு. நான் யாருன்னு கேட்குறேன் அந்த பொண்ணுக்கு? நான் தங்கியிருக்கிற எய்ட்ஸ் மறுவாழ்வு மையத்தில் வந்து அதுவும் தங்கி, நானாவது வயசில் தெரிஞ்சே தப்பு பண்ணி எய்ட்ஸ் வந்து இந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு? இப்படி விளையாண்டிங்களா பாரதேசி? இப்போ நடக்க போகிறத பார்த்தோ கேள்விப்பட்டோ எவனாவது குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் ரேப் பண்ண நினச்சாலும் யோசிக்கணும், பயப்படணும்டா. செத்தைங்க. அதர் ஸ்டேட்டில் தான் ரேப்லாம் அதிகமாக நடந்துட்டு இருந்தது. இப்போ தமிழ்நாட்டிலையும் ரேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. 30 வயசுக்கு ஒரு தகப்பன் தன்னோட 8 வயசு பெண் குழந்தைய பாசமாக ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அதே 8 வயசு பொண்ணை யாரும் இல்லாத டைமில் ரேப் பண்ணி, இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான். வெள்ளிவாக்கத்தில் செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு தனக்கு மகமாக, அதையும் கூட ஆள் இல்லாத டைம் ரேப் பண்ணி. இப்போல்லாம் பிறந்த குழந்தையிலேருந்து கர்ப்பிணி பண்ணி வரைக்கும் ரேப் பண்ணுறாங்க. அவனையெல்லாம் நிற்க வச்சு அதாக இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். டேய் நான் என்னடா பருப்பு மாதிரி டைலாக் பேசிகிட்டு இருக்கேன்? வந்து ஒத்துடுறோம் சாவடா ஒத்துடுறோம். டேய் அவுத்துடுறோம். டேய் அவுத்து விட்டு தூரடா, கோவா போகணும்டா. அதெல்லாம் இருக்கட்டும், வண்டியில் வரும்போது அப்படி அடிக்கிறீங்க. சீக்கிரம் ஓடுறான், சைக்கோ நாய் வந்து ஓடுறோம், சீக்கிரம் ஓடுறோம். மச்சான் நிறுத்துறோம், ஃபோன் நிறுத்துறோம். ஹலோ டேய் அந்த சைக்கோ நாயனால கோவா போகிற பிளானே மிஸ் ஆயிடுச்சு. ஹலோ ஆமாண்டா. ஹலோ ஹலோ பேசுறா மச்சான், அந்த சைக்கோ நாய் தான்டா. ஹலோ பேசுறா தா மாப்பனை சீக்கிரம் என் கையில் மாட்டுவிடா, மாட்டினேன் கொன்றுவேன். மச்சான் பேச மாட்டேறான்டா. ஏ மச்சான் அந்த நாய் தான்டா. ப்ரோ ஃபோனா தா பாடு எங்கடா இருக்க? தமிழ்நாட்டில் தான்டா. தமிழ்நாட்டிலையா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ வேலை போகிறடா. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் கையில் பாருங்க. டேய் மச்சான் உங்கள் கையில் என்னன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை மச்சான். என்னடா? ஏய் லெஃப்ட் ஹேண்டில் ஏதோ ஊசுது அடையாளம் இருக்கான்னு பாருங்கடா. மச்சான் லெஃப்ட் ஹேண்டில் ஏதோ இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கா பாரு. டேய் ஆமாடா மச்சான் ஆமாம் மச்சான். டேய் எனக்கும் இருக்குடா. ஆமாம் இருக்கு. என்னடா பண்ண? சொல்கிறேன், உங்கள் எல்லாரோட ப்ளட் குரூப்பும் ஓ பாசிட்டிவ் தானே? உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் பார்த்தேன். ஆமாம். டேய் பரதேஷ் என்னடா பண்ண? ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணோட ப்ளட்டை ஆளுக்கு 10 மில்லி உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி விட்டேன். பொண்ணோட ப்ளட் குரூப்பும் ஓ பாசிட்டிவ் தான், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இன்னும் 3 மாதத்தில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், ஹெச்ஐவி பாசிட்டிவ் தான் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். சரி நான் வரேன். ஏய் மச்சான் அந்த பொண்ணோட பிளட்டை நமக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டான்டா. மச்சான் அப்போ நமக்கு எய்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆடா? ஆமாண்டா. இவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதா இருந்தது. இவர் கல்யாணம் பண்ணுறதுல இவரோட அப்பா அம்மா தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதை விட இவர் அவரோட கல்யாணத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இவர் ஒரு ஃபேக்ட்ரி போதாதுன்னு இன்னொரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிடலாம்னு நினச்சிட்டு இருந்தார். கடைசியில் இவருடைய லைஃப்பும் இவங்க எல்லாத்த விடையும் இவர் தன்னோட கஷ்டப்படுற ஃபேமிலியை எப்படியாவது கரையேற்றி காப்பாற்றிடணும்னு ஜிஆரில் செலக்ட் ஆகி எம்எஸ் பண்ண யூஎஸ் போக ரெடியாக இருந்தார். இவங்க இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சக்ஸஸ் பண்ணியிருந்தால் லைஃப் லாங் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க.
ஆனால் இப்போ இவங்க லைஃபே 2 வருஷமோ 3 வருஷமோ ஆயிடுச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு சாவ போகிறாங்க. அவங்க முற்பகல் செஞ்ச தப்பு பிற்பகலில் அனுபவிக்க போகிறாங்க.